மாநிலத்துல தலைமை பொறுப்பு எடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, பார்வை என்ன? குறிப்பிட்டு ஒரு கட்சி பற்றி மாத்திரம் நான் விமர்சனம் செய்து பேசுவதற்கும் தேவையில்லை. மற்றபடி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் பேச கூப்பிட்டுதாங்க, ஆங்கிலத்திலேயே பேசி 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 நாக்கு மரத்து போச்சுப்பா. முதல் தடவை இங்கே கூட்டத்திலேயாவது தமிழில் பேசுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சேன்னு சந்தோஷப்படுறேன். எப்போவாவது மனசுக்குள்ள அரசாங்க உத்தியோகத்தை விட்டது தப்பு அப்படின்னும், இதுவரைக்கும் நம்ம திருமணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற ஏக்கமும் வந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே இருந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக சூழல் மாற்றங்கள், வாய்ப்பு வசதிகள், கல்வி எல்லாமே நம்மள வேறு விதத்துல கொண்டு போய்கிட்டே இருக்குன்னு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? முக்கியமா இதற்கு மாநிலத்துல தலைமை பொறுப்பு எடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, பார்வை என்ன? நான் பொதுவாகவே நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கார்கள் தான் நான் கருதுகின்றேன்னா, குறிப்பிட்டு ஒரு கட்சி பற்றி மாத்திரம் நான் விமர்சனம் செய்து பேசுவதற்கும் தேவையில்லை. மற்றபடி மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. வளர்ச்சி என்று வரும்போது ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், வளர்ச்சி என்று வரும்போது நல்ல விஷயங்களை மாத்திரம்தான் பார்க்கணும். கூடவே சில விஷயங்கள் இருக்கலாம், அந்த விஷயங்கள் தானாகவே காலப்போக்கில் சரியாயிடும். இதில் முக்கியமானது திருஷ்டின்னு பேர். திருஷ்டின்னு என்ன சொல்றேன்னா, அதாவது தெரிஞ்ச விஷயம்தான். நான் ஒரு அரை கப் பால் வச்சிருந்தா அது நீங்க அதுல அரை கப் பால் இருக்குன்னு சொல்வீங்க, என்ன அரை கப் காலியா இருக்கம்ப. இதுதான் வித்தியாசம், உண்மைது. அந்த மாதிரி அதுல பாசிட்டிவ் அம்சங்கள் மாத்திரம் நம்ம எடுத்து, ஒரு மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, நடந்தா இல்லையான்னு தெரியாது. உதாரணம், கிருஷ்ண பரமாத்மா பொறுத்தவரை திருதராஷ்டிரனை கூப்பிட்டாராம், தர்மபுத்திரனையும் கூப்பிட்டாராம். நீ போய் பூலோகத்தில் பார்த்து யார்கிட்ட துரியோதன்ட்ட பூலோகத்தில் நல்லவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வார். பின்னாடி இவன்கிட்ட போய் மோசமான ஆளை பார்த்துட்டு வான்னு நினச்சாராம். 2 பேரும் வந்தாங்க, சென்னைக்கு தான் வந்தாங்க, நம்மளெல்லாம் பார்த்துருக்காங்க. முதல்ல திரும்பி வந்தது துரியோதனன் தான். என்ன கிருஷ்ணா இப்போ எல்லாம் அயோக்கிய போயெல்லாம் இருக்கான், அவ்வளோ பேரும் மோசமாக இருக்கான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு தெரிஞ்சிட்டு, இதில் போய் நல்லவனை கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். நீ என்னப்பா தர்மம் மிகு சென்னைன்னு சொல்கிறாங்க, அங்கே கூட நல்லா இல்லைன்னு கிருஷ்ணன் கேட்டார். இல்லை என்ன சொல்கிறேன்ல, பின்னாடியே என்ன அருமையான ஊர், என்ன அருமையான தேடி தேடி பார்க்குறேன், ஒருத்தன் கூட நம்மளையும் பார்த்துருக்காரு, ஆனால் சொல்கிறேன் எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய பார்வை தான் முக்கியம். வளர்ந்து கொண்டிருக்கிறது அங்கங்கே வரும், வளர்ச்சினாலே வரக்கூடிய சிக்கல் தான். ஒரு குழந்தை வளர்ந்தா அதுக்குன்னு வியாதியில் ஒரு சில குறிப்பிட்ட வயதில் பார்த்தீங்கன்னா என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அந்த வளர்ச்சின்னு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு சில வியாதின்னு சொல்ல மாட்டேன், சில உடல் குறைபாடு எல்லாம் வரும், அப்புறம் சரியாயிடும். அந்த குறைபாடே வளர்ச்சிக்கான அறிகுறி. சரி, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாவது நான் பெத்த குழந்தை. இதுல என்னன்னா, உங்களுடைய அரசியல் பயணம் ஒரு பக்கம், ஆனால் அரசியலில் இருந்தாலும் இலக்கியத்தை நீங்க கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் பாரதிய அந்த இலக்கியங்களை அது தோல்ல சுமந்துகிட்டே இருக்கிறீங்க. திருவள்ளுவரை எப்பவுமே மனசுல சுமந்துகிட்டே இருக்கிறீங்க. பொற்றாமரை அமைப்பு பத்தி சொல்லுங்க. நீங்க நாகர்கோவில் ஆளுநர் ஆன பிறகு உங்க அனுபவத்துல சொன்னீங்கல்ல, எனக்கு இழப்பு என்று ஏதாவது ஒன்று இருக்குமானால் இதுதான் பெரிய இழப்பு. அதாவது நான் இன்னைக்கு இதில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் பேச கூப்பிட்டுதாங்க, ஆங்கிலத்திலேயே பேசி 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 நாக்கு மரத்து போச்சுப்பா. முதல் தடவை இங்கே கூட்டத்திலேயாவது தமிழில் பேசுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சேன்னு சந்தோஷப்படுறேன். போன தடவை வந்தபோது என் காது மரத்து மரத்து போச்சு, தமிழே கேட்கலன்னு சொன்னேன். அங்கே தமிழ் பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ரொம்ப அபூர்வமாக எங்கேயாவது பார்ப்போம். தமிழ் படிக்கிறதுக்கு நூலகங்கள் இருக்கு, ஆனால் அங்கே இருக்கிற தமிழில் நூல்கள் குறைவு. நாகாலாந்தில் அது பெரிய குறை, அது இருக்கத்தான் செய்யும், வேற வழியில். கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்கிறான் ரசூல் கம்ஸ்தேவ். தாய்மொழி உண்மையிலே அப்படிதான் சூழ்நிலை. அது
அதனால அந்த நேரத்தில் தமிழில் ஒருத்தர் பேசுறதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுஜாதா ஒரு கதை எழுதியிருக்காரு தெரியுமா? கடைசி தமிழன் ஒரு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். ஆசிரியர் அது போட்ட அந்த நிலை வர தமிழுக்கு. மற்றபடி இந்த இலக்கிய ஆர்வம் பொற்றாமரை அதெல்லாம் ஒரு பொற்றாமரை ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு மாத காலத்துக்கு நான் திட்டமிடுவேன். அதன் பிறகு அதாவது அடுத்த மாத நிகழ்ச்சி என்னங்கிறது முதல் மாதமே அநேகமாக திட்டமிட்டுருவேன். நான் உடனே அழைப்பதில் ஆரம்பித்து ஒரு மாத காலம் முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது இது அறகுறையாக பண்ணி பொற்றாமரைக்குன்னு இருக்கிற தரத்தில் குறைபாடு ஏற்பட்டு மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே பாதுகாக்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் நேற்றுக்கு தான் எதேர்ச்சியாக ஒரு இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த பொற்றாமரை கூட்டத்தை நடத்தணும்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்தது. நான் யோசிப்போம், செஞ்சு பார்ப்போம். நீங்கள்லாம் ஒத்துழைச்சா அவசியம் பண்ணலாம். உங்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய கவிஞன் யார்? நீங்கள் விரும்பி படிக்கக்கூடிய நூல்கள் எது? வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞனா அல்லது என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞனா? என்றும் வாழ்ந்து கொண்டு பிரச்சனையே இல்லை, ஒரே பதில் பாரதி தான். எல்லா வகையிலையும் நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்னுடைய பூஜை அறையில பாரதியுடைய இது வச்சிருக்கேன். நான் தெய்வமா நினைக்கிறேன் பாரதியார். ஏன்னா பாரதி பேசாத பேச்சு இல்லை, சொல்லாத சொல்லல. என்னுடைய அபிப்பிராயம் பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதி வாழ்ந்த அல்லது பேசின பேச்சுக்கள் இது எல்லாவற்றையும் முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாத பெருந்தவரை நாம செய்திருக்கிறோம். நான் இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்பல. இன்னைக்கு பிரமாதமா புகழ்ந்து பாரத நாடே கூட அவரை பற்றி பெரிய கவிஞர் பேசினா கூட பாரதிக்கு சமமா அந்த கவிஞர்கள்லாம் வர முடியாது யாருமே. தேசிய கவி சொல்லாத விஷயமே கிடையாது, அத்தனையும் பேசியிருக்கிறார். நீங்க அதை பத்தி பேசினாலே எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் பாரதியை பத்தி பேசினேன். கடைசி விரும்பி படிக்கிற புத்தகம் சமீப காலமா கிடைச்ச புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அன்றாடம் படிக்கிற புத்தகத்துல ஒண்ணு பாரதியார் கவிதைகள் தினசரி படிப்பேன், திருக்குறள் கொஞ்சம் ஒரு அத்தியாயம் படிப்பேன், கீதையில ஒரு அத்தியாயம் தினசரி படிக்கிறேன். பாரதியில ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கவிதை. தேடிச்சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேடிச்சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனவாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து, நரை கோடி கிழப்பருவம் எய்து பின் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்பா மாதிரி நீங்க கூடவே இருக்கிற ஒரு மனிதர் உங்கள் அண்ணன் ராஜகோபாலன், அவரை பற்றி சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேருமே வயசுல ரெண்டு வயசு தான் வித்தியாசம். அதனாலேயே நாங்க சினிமாவுக்கு போனா சேர்ந்து போவோம். சின்ன வயசுல சொல்றேன், விளையாட போனா சேர்ந்து போவோம், அப்படி சேர்ந்து வாழ்ந்தோம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன், தஞ்சாவூரை விட்டு கன்னியாகுமரிக்கு, அப்படி பல இடங்கள்ல சென்னைக்கு நான் பிஜேபிக்கு வந்தப்போ எங்கள் அமைப்பில் ஏற்பாடு என்னன்னா, நான் முழுநேர ஊழியன். நான் எங்கள் அலுவலகத்தில் தான் தங்கணும், காரியாலயத்தில் தங்கணும். ஆனால் அப்போ இருந்த பிஜேபியை அங்கே ஒரு ஆஃபீஸ் சூழல் இருந்தது. அந்த ஆஃபீஸில் போய் தங்கினா குடிக்கிற தண்ணியை குடித்தா ஒரு மாதிரி இருக்கும். குளிக்கிற தண்ணிக்காக ஒரு குடம் வெளிலேருந்து நல்ல தண்ணி கொண்டு சொல்வேன், அதை குடித்தாலே நான் முழுக்க அரிக்கும். அப்புறம் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டா அங்கே ஒரு மோசம். இதெல்லாம் நான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் சூரிய நாராயண ராவ் பெரியவர், அவர் தான். அப்புறம் சொன்னார், ஏன் கஷ்டப்படுற, உனக்கு தான் நிறைய 4 பேர் அண்ணங்கள் சென்னையில் இருக்காங்க, யாரோ ஒரு அண்ணனோட நீ போய் தங்கி கேட்பான். மாட்டேமாங்களா? மாட்டேன் இல்லை, ஒவ்வொருத்தையும் கூட்டின்னு இருக்காங்க. நான் தான் இயக்க ஏற்பாடு அப்படிங்கிறதுனால 4 பேருமே, ஐ மீன் ஒரு தம்பி ஒருத்தர், அஃப்கோர்ஸ்
இது 3 பேருமே வரவேற்று தங்கறதுக்கு பண்ணவங்க தான். இருந்தாலும் இந்த அண்ணனுக்கு மாத்திரம் அண்ணனும் அண்ணி 2 பேருமே வேலையில் இருந்தாங்க. ஓரளவுக்கு நான் வந்து நஷ்டம்தான். என்னை பார்க்கறதுக்கு பல பேர் வருவாங்க போவாங்க, கொடுக்க போகணும். அதனால இவங்க 2வது கொஞ்சம் படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, என்னுடைய அமைப்பு, என்னுடைய வேலைகளை புரிஞ்சுக்கொள்ள ஐடியாலஜிக்கலாக புரிஞ்சுக்கிறவங்க. அதுதான் மெயின் முக்கியமாக. 2வது இது ஒரு வசதி. எதேச்சியாக சொல்லும்போது சொன்னேன்னா இந்த மாதிரின்னு அவங்களும் சந்தோஷமாக பார்ப்பான்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து நான் இங்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் இங்கே வந்ததுலேருந்து இங்கே தான் தங்கியிருக்கேன். 90ன்னு பார்த்துங்களா, 33 வருஷம் ஆச்சு இங்கே தங்கியிருக்கு. ஒரே குடும்பமாக இருக்கும். எல்லாம் மற்றவங்க இங்கே இருக்காங்க, அப்பப்போ போவேன் ஏதாவது, அவ்வளோதான். பட் இங்கே தான். இந்த 52 ஆண்டு கால உங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு 2 விஷயம் கேட்குறேன். ரொம்ப நேரடியாகவே கேட்டுடுறேன். இதுதான் என்னுடைய நிறைவு கேள்வி. எப்போவாவது மனசுக்குள்ள அரசாங்க உத்தியோகத்தை விட்டது தப்பு அப்படின்னும், இதுவரைக்கும் நம்ம திருமணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற ஏக்கமும் வந்திருக்கா? முதல் கேள்வி, அதிர்ஷ்டவசமா கன்னியாகுமரி ஜில்லாவில் தான் முதல்ல எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க முழு நேரமாக. கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதி. அங்கே கடுமையான போராட்டங்கள், எதிர்ப்புகள்லாம் சந்தித்து தான் வளர்க்க வேண்டி வந்தது. அதில் அமைப்பு ரீதியான கூட்டங்களை விட பொதுக்கூட்டங்கள் அதிகமாக பேச வேண்டி வந்தது. அதுலேருந்து எனக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பழக்கம் அப்போலேருந்து ஆரம்பித்தது. அதில் நான் புகழடைஞ்சேன். உங்களுக்கு கேட்டதுனால தெளிவாக பேசுகிறேன். நானும் இந்த புகழ்ச்சியே எனக்கு ஊக்கம் கொடுத்தது. அதனால வேறு சில கஷ்டங்கள், கடினமான பணிகள் எல்லா முன்னேற ஊழியனுக்கும் வரக்கூடியது வரும். ஆனால் அது எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஐயோ குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, அம்மா விட்டு வந்துட்டோமேங்க, அந்த எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கு மேலே பல குடும்பங்கள், பல பேர், அது கொஞ்சமாக எனக்கு உற்சாகம், ஊக்கம் கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணி அந்த மாதிரி வந்தது. மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கையாக திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது என்பது தான் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. புரியுது. ஆனால் இங்கே நான் ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நான் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன். பல வருஷங்கள், பல நாட்கள் வீடுகளில் தான். எல்லா வீட்லேயும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. விடுவிடா போய் வளர்ந்ததுனால எனக்கு எங்கள் சொந்த தங்கையோ, சொந்த அக்காவோ, சொந்த அம்மாவோ அவங்களோடு இருக்கிறத விட அவ்வளோ பேர். அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டோங்கிற அந்த உணர்வு எனக்கு வரல. மற்றபடி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். பொய் பேசலை, நான் சத்தியத்தை பேசுகிறேன். துணை, இல்வாழ்க்கை துணை, அது வந்து ஒரு தகவல் சொல்லி நானும் நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முறை இருக்க, என்னுடைய மாத்திரம் இல்லை, எனக்கு முன்னேற விட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் 4 மணிக்கு எழுந்துருவோம். எழுந்தோடனே சில தன்னுடைய சொந்த உடற்பயிற்சி, யோகாசனா வகைரா அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு வீட்டை விட்டு காரியாலயத்தை விட்டு 5-5:30 கிளம்பிடும். ஒரு 10 பேர் போய் எழுப்பி காலை சந்திப்புக்கு வச்சுங்க. அப்படி ஆரம்பித்தது என்ன தெரியுமா, ராத்திரி 11 மணிக்கு நான் வந்து படுத்தே தூங்கலைங்க. தூங்கி தான் படுப்பேன். நீங்கள் சும்மா நாச்சுக்கு தூக்கம் வரலன்னு காலாட்டிலே படுத்தீங்கன்னா எல்லா சிந்தனையும் வரும். நான் அதுக்காக பெரிய மகான்னு சொல்லிக்க விரும்பலை. நானும் மனிதன் தான். இந்த இயற்கையாக மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரவே இல்லைன்னு சொல்லிக்கூடாது, தப்பது. அது ஆண்டவன் கொடுத்தது. ஆனால் அந்த எண்ணத்தை திசை திருப்பணும். சப்ளிமேஷன் ஆஃப் தாட்ஸ், சப்ரஷன் ஆஃப் தாட்ஸ் இஸ் டேஞ்சரஸ். அந்த எண்ணங்கள் வரும்போது சப்ரஸ் பண்ண பெருசாக பூதம் வரும், பூதாகாரமாக வரும். சிந்தைக்கு விடாமல் ஏதோ படிச்சுட்டே இரு. அதனுடைய லாபம் இப்போ எனக்கு புரியுது. அப்போ படித்து எத்தனை விஷயங்கள் படித்தோம், அதெல்லாம் இப்போ எனக்கு உபயோகமாக இருக்கு. நான் அப்படியே தூங்கிடுவேன். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். படுக்கையெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். அப்படி சில பேர் எழுந்துடுறா படுறா அப்படிம்பாங்க. இப்போ நானே எழுந்து போய் எப்படி படுத்துக்கிறது. அதே மாதிரி எழுந்த உடனே இப்படி காலாட்டில் என்ன பண்ணாலும் அதையும் யோசிக்கிறது இல்லை. எழுந்த உடனே பளிச்சுன்னு எழுந்து உடனே
பல் தைக்கிறது போகிறது ரொட்டீன் ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எல்லாருக்கும் நானும் வழிகாட்டு குறிப்பாக சொல்றது. கடவுள் தெரியாது இப்படி நான் சொல்றதுனால ரொம்ப பெரிய உத்தம நான் பெருசாக சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறான்னு சொல்லுவேன். நானும் மனிதன் தான். ஆனால் அதை திசை திருப்புறதுக்கான ஒரு வழிமுறை என்னங்கிறதுக்காக இந்த முறையை தான் நான் கடைபிடிச்சு வந்திருக்கேன். அதனால பொழைச்சேன். தன் 16 வயதில் தொடங்கிய கொள்கை பயணம் ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து வளர்கின்ற பொழுது எத்தனையோ வாழ்க்கையில் அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு ஒரு ஆளுநராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி மிகுந்த அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன அனுபவித்தோமோ, தான் என்ன தரிசனம் செய்தோமோ, அதை ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொன்ன ஒரு நேர்காணல் இது. அவர் பேசுகின்ற பொழுது கடைசியாக முடிக்கின்ற அந்த பகுதியில் அவர் சொன்ன சில சொற்கள் நம் அனைவருக்குமான வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமைகின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பான சொற்களால் முன்னெடுத்து வைத்திருக்கிறார். பாரதத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ரிஷி பாரம்பரியம் என்று சொல்வார்கள், முனிவர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாழ்ந்தது கிடையாது. ஆனால் தன்னுடைய பயணத்தில் நானும் ஒரு சாமானிய மனிதன்தான், ஆனால் கொள்கை பிடிப்போடு இருந்த காரணத்தினால் இந்த பாதையில் நான் கடந்து வந்தேன் என்று 16 வயதில் பிடித்த அந்த கொள்கையை 77 அகவை வரைக்கும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாக ஆளுநர் ஐயா இல கணேசன் அவர்களை இன்றைக்கு மக்கள் முன்னால் நாம் கண்டெடுத்தோம். ஒரே ஒரு செய்திதான், சரியா தவறா என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவங்கள் அதை முன்வைக்கும். அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த நிகழ்ச்சியில் அவரை உங்களுக்கு முன்னால் அவர் எப்படி சொல்ல நினைக்கிறாரோ அப்படியான ஒரு மனிதரை நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிறுத்தினோம் என்கின்ற மன நிறைவோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். ஐயா வணக்கம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.